வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க. நிறைய அண்மை தகவலை கொடுத்துட்ருக்கோம். எப்போது கைதாகிறார் ஜெகன்? ஏன்னா இப்போ கைது அப்போ கைதுன்னு முதல்ல சொல்லிட்டு இருந்தோம். இப்போ உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவு போட்டதன் விளைவாக ஜெகனுக்கு ஒரு பெரிய நெருக்கடி வழங்கியிருக்குது. அந்த ரகுராம் கிருஷ்ணராஜ், அவர் தான் துணை சபாநாயகர், அவரை போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு கட்டி வைத்து அடித்த ஜெகனுக்கு பழிக்கு பழி தீர்த்தார் ரகுராம் கிருஷ்ணராஜ். இந்த ரகுராம் கிருஷ்ணராஜ் யார்? துணை சபாநாயகராக இருக்கிற அவருடைய பின்னணி என்ன? திடீர்னு பார்த்தீங்கன்னா நேற்று அவருடைய ஜெகனுக்கு நம்பிக்கையாக இருக்கக்கூடிய ராஜ்யசபா எம்பி ராஜ்யசபா எம்பி விட்டு விலகிட்டு நான் விவசாயத்துக்கு போகிறேன்னு போயிட்டார். 4 எம்பிக்கள் லோக்சபாவில் இருக்குது. அந்த 4 எம்பிக்களும் டிடிபிக்கு போக போகிறாங்களா, பிஜேபிக்கு போக போகிறாங்களா அப்படிங்கிற பெரிய விவாதம் நடந்துகிட்ருக்குது. இன்றைக்கி ஜெகன் அப்படிங்கிற ஒருத்தருக்கு சொத்து குவிப்பு அப்படிங்கிறத ஒன்று நோக்கி ஷர்மிளா போட்ட கேஸு. ஏற்கனவே நாயுடு எப்படி அவர் கார்னர் பண்ணலான்னு நினச்சிட்டு இருக்கும்போது சிபிஐயால் வந்த வினை எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது காங்கிரஸ், பிஜேபி, அதுக்கப்புறம் டிடிபி, பவன் கல்யாண் எல்லாரும் சேர்ந்து ஜெகனை தூக்கி உள்ளே வைக்கிறதுக்கான வேலை சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஜெகனுடைய படை தளபதிகள் எல்லாத்தையும் அடித்து தூள் கிளப்பியாச்சு. யாருமே இல்லாத தனிமரமாக்கிய இன்றைக்கி ஜெகனை வீட்டுக்குள்ளே உட்கார வைக்கிற எல்லா வேலையும் பண்ணிட்டாங்க. உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது? இந்த புதுசாக இந்த உச்சநீதிமன்றம் போட்ட உத்தரவு இன்றைக்கி நாயுடுக்கு எவ்வளோ பெரிய பலமாக இருக்குது, சிபிஐ ஏன் உள்ளே வருது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த விஜய் சாய் ரெட்டி அவர் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ரிசைன் பண்ணுறாரு. ஜனாதிபதிகிட்ட போய் கொடுத்துட்டார் எம்பி. அவர் யாருன்னா ஜெகனுக்கு அவ்வளோ வேண்டியப்பட்டவர், ஜெகனுக்கு நம்பிக்கை கூடியவராக இருக்கக்கூடியவர் ரிசைன் பண்ணுறார் அப்படின்னா பலவிதமான அர்த்தம். விவசாயத்துக்கு போகிறாங்கிறார். இது ஏற்புடையதா இல்லை. ராஜ்யசபா எம்பி விவசாயத்துக்கு போனால் பாட்டுக்கு போகலாம், போகாமல் இருக்கலாம், ஒரு நாள் கூட போயிட்டு இருந்தால் போதும். இதுக்கு ரிசைன் பண்ணுறாரு. ரைட், அது ஒன்று. இன்னொன்று என்ன? ரிசைன் பண்ணுங்க, இல்லைன்னா தூக்கி உள்ளே வச்சுருவோம், முடிஞ்சு கதை. ஐயா ரிசைன் பண்ணிடுறேன், வயசான காலத்தில் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, போயிரு. அப்போ ஜெகனுக்கு நெருக்கமான இருக்கவருக்கே இவ்வளோ பெரிய கதி. இன்னொரு பக்கம் என்ன? ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ரகுராம் கிருஷ்ணராஜ் அவர் தான் இப்போ துணை சபாநாயகர் டிடிபி. அவர் யார்? ஏற்கனவே ஜெகன் கட்சியில் எம்பியாக இருந்தவர். எம்பியாக இருந்து 1 வருஷத்துக்குள்ளேயே ஜெகனுக்கும் அவருக்கும் கருத்து முரண்பாடு வருது. ஏதோ ஒன்று பேசுகிறாரு. பேசின உடனே அரசாங்கத்துக்கு அவதூறாக பேசினாருன்னு ரகுராம் கிருஷ்ணராஜை போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு அடின்னு அடித்து அவர் ஒரு வழி பண்ணி பெரிய அளவுக்கு பண்ணி அவர் வெளியில் இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா டிடிபியில் போய் சேர்றாரு. டிடிபியில் நாயுடு அவருக்கு எம்எல்ஏ பதவி கொடுத்து பதவி ஆகி துணை சபாநாயகர் ரைட்டர். அவர் என்ன பண்ணுறாரு? வந்த உடனே ஒரு கேஸ் போடுறாரு. என்ன கேஸ்? உச்சநீதிமன்றத்தில் 18 வருடங்களுக்கு முன்பு ஜெகனுடைய அப்பா முதலமைச்சராக இருக்கும்போது ஜெகன் சொத்து குவிப்பு நிறையா பண்ணிட்டாருன்னு காங்கிரஸ் போட்டாங்க கேஸ். ஏன் காங்கிரஸ் போட்டாங்க? ஜெகனுடைய அப்பா இறந்த உடனே ஜெகன் தான் முதலமைச்சர் ஆகணும்னு நினச்சார். அப்போ சோனியா காந்தியெல்லாம் என்னன்ட்டு இல்லைங்க நீங்கள் வேணாங்கன்னு சொல்லிட்டு ரோசையா வாக்குறாங்க. ரோசையா வாக்குனோடனே நம்ம ஜெகன் ரோசம் வெளியில் போய் அவர் ஒரு தனி கட்சி ஆரம்பிக்கிறேன்னு வெளியில் போகிறார். வெளியில் போய் காங்கிரஸுக்கு குடைச்சல் கொடுக்கும்போது என்னென்னா அவர் மேலே சொத்து குவிப்பு வழக்கு போட்டு 18 மாதம் சிறையில் வைக்குது காங்கிரஸ் கவர்மெண்ட். அதுக்கப்புறம் தான் அவங்க அம்மா நடைப்பயணம்லாம் போனாங்க. உங்களுக்கு தெரியும், அவங்க அம்மாவும் இப்போ இருக்க ஷர்மிளி தான் இவருக்காக நடைப்பயணம்லாம் போய் மாநிலத்தில் ஒய்எஸ்ஆர் கட்சியை பெரிய அளவுக்கு கொண்டு வந்ததில் அவங்க அம்மாவுக்கும் தங்கச்சிக்கும் பெரிய பங்கு உண்டு. ஜெகனுக்கு ஒரு பெரிய பலமாக இருந்த ஷர்மிளா 18 மாதம் ஜெயிலில் இருந்துட்டு ஜெகன் வராரு. அப்புறம் ஜாமீன் வாங்குறாரு. அந்த கேஸில் ஜாமீன் வாங்கினதுக்கப்புறம் தான் எதிர்க்கட்சி தலைவர் ஆகிறார். எதிர்க்கட்சி தலைவராகி அப்படியே இருக்குது. இப்போ உச்சநீதிமன்றத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு கேஸ் வருது. அலகாபாத் கோர்ட்டில் ஒரு கேஸ் 12 வருஷமாக பெயிலில் கேட்டுக்கிட்டே இருக்கார் இம்ரான் ஒருத்தர், அவருக்கு கொடுக்கல. அப்போ உச்சநீதிமன்றம் கேட்குது, 12 வருஷமாக ஒருத்தர் பெயில் கேட்குறாரு, ஏன் கொடுக்கல அப்படின்னு அலகாபாத் நீதிமன்றத்துக்கு ஒரு பெரிய செக்கு வைக்குது. இப்படி போயிட்டு இருக்கும்போது இந்த டைம் சரியான டைம் என்ன பண்ணுறாரு? ரகுராம் கிருஷ்ணராஜா, யார்? துணை சபாநாயகர். ஏற்கனவே ஜெகன் அடிச்சிருக்கார் அவரை. அவர் இப்போ பவரில் இருக்கார். அவர் ஒரு கேஸ் போடுறார். என்ன கேஸு? ஐயா இதே மாதிரி ஒரு கேஸ் ஒரு பெயிலில் விட்டுருக்காங்க, ஒருத்தரை ஜெகனை விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் வழக்கே நகரில். ஏன்னா அதை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நீதி அரசர் அவர் சரியாக செயல்படலை, ஏன்னா அவர் முடிவே சொல்லாமல் இருக்கார் அப்படின்னு. உடனே உச்சநீதிமன்றம் இப்போ புதிய ஒரு நீதி அரசரை போட்டாங்க. இந்த வழக்கை புலன் விசாரணை பண்ணி சீக்கிரம் பண்ணுங்கன்ட்டு. ஏற்கனவே இருந்த நீதியரசர் ஜெகனுக்காக என்ன பண்ணாருன்னு தெரியல, இழுத்துட்டுச்சுது. இப்போ புதுசாக நீதியரசரை போட்டதுனால நீதியரசரை போட்டிருக்காங்க நீதித்துறை. நீதியரசரை போட்டதை இன்றைக்கி டிடிபியிலேருந்து எல்லாரும் வரவேற்றிருக்காங்க.
வரவேற்கும் போதே தெரியுது ஜெகனுக்கு ஒரு பெரிய குடைச்சல் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அடுத்து என்ன ஆகும்? ஏற்கனவே இந்த கேஸ் வந்து தூசு தட்டப்பட்டிருக்கா. இனிமேல் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பதட்டத்தோடையே இருக்கணும். ஏன் வெள்ளிக்கிழமை சனி ஞாயிறு லீவு, உள்ளே எப்போனாலும் உள்ளே வச்சுருவாங்க. ஜெகன் ஏதாவது ஒரு அறிக்கை இனிமேல் விட்டார்னா அடுத்து அவருக்கான விளைவுகள் இப்படித்தான் இருக்கும். அதையும் தாண்டி இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் ஷர்மிளா வேறு இப்போ போராட்டம் டிடிபி எதிர்த்து. அப்போ மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சி அப்படிங்கிறது ஒன்று இருக்கான்னா இன்றைக்கி மாநிலத்தில் எதிர்க்கட்சி இல்லை. ஏன்? ஜெகன் உடைய அந்த மேயர்கள் இன்றைக்கி 2 மேயர்கள் மட்டும்தான் அவர் கூட இருக்காங்க. மற்ற எல்லா மேயர்களும் டிடிபிக்கு வந்துட்டாங்க. பெரும்பாலான அங்கே அவருடைய கம்யூனிட்டியில் இருக்கவங்களே பெரும்பாலானவங்க நாயுடு பக்கம் வந்துட்டாங்க. அப்போ மாநிலம் முழுக்க நாயுடு கட்சி அதற்கு எதிரி ஒரு கட்சியே இல்லை. சரி, ஷர்மிளா இருக்காங்களா? ஏன்னா காங்கிரஸ் அங்கே ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது. காங்கிரஸே இல்லைன்னே சொல்லலாம். இன்றைக்கி அதான் ஆந்திராவோட நிலைமை. எந்த காங்கிரஸ் அந்த ஆந்திராவை உடைச்சதோ அதை இன்னும் மக்கள் மன்னிக்கலை. தெலுங்கானாவில் ஏன்னா தெலுங்கானா மக்களுக்கு நன்மை பண்ணாங்க. இப்போ தான் அவங்க புரிஞ்சுக்கிட்டு ஓட்டு போடுறாங்க. ஆந்திராவில் இன்னும் ஓட்டு போடலை. அவங்க வந்து காங்கிரஸ் இல்லை. அப்போ வெளியில் பார்த்தீங்கன்னா ஒய்எஸ்ஆர் கட்சி எதுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க தான் நொடிஞ்சு போயிருக்காங்க. இன்னும் 5 வருஷத்துக்கு ஒன்றும் பண்ண முடியாது. வெளியிலேயே ஆட்கள் வரமாட்டாங்க. ஜெகனையும் தூக்கி உள்ளே வச்சுக்கிறதுக்கான வேலை பண்ணிட்டாங்க. அப்போ நாயுடுக்கு எதிர்ப்பே இல்லை. அப்போ எதிர்ப்பே இல்லை அப்படிங்கும்போது நாயுடு என்ன பண்ணுவார்? அவங்க கட்சிக்காரங்களை விட்டே பேச ஆரம்பிக்கிறார். என்ன பேச? நாரா லோகேஷை வந்து துணை முதல்வர் ஆக்கணும், எல்லாம் கோரிக்கை. உடனே நாயுடு உள்ள வந்து அதெல்லாம் யாரும் பேசாதீங்கப்பா, சொன்னதே இவர் தான், இவர் சொல்லாமலாம் பேசுவாங்களா? எல்லாம் பண்ண வேண்டியது அரசியல். அப்போ நாயுடு என்ன நினைக்கிறாரு? நாயுடுவா மோடியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க மோடி. ஒன்று யோசிப்பார். ஆனால் நாயுடு ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட்டில் போயிடுவார். சார் லெஃப்ட்டில் போகிறாரு நினைப்பிக்க மறுபடியும் ரைட்டுக்கே வந்துடுவார். அவரை யாராலையுமே நீங்கள் யோசிக்க முடியாது. அந்த அளவுக்கு நாயுடு விவரமான ஆள். மோடிக்கு இது தெரியும். ஆனால் மோடியோ அமித்ஷாவை அதை ஒத்துக்க மாட்டாங்க. நம்ம இந்தியாவே கட்டி மேய்க்கிறோம், நாயுடெல்லாம் தூக்கி சாப்பிட்றலான்னு. ஆனால் நாயுடு இவங்க 2 பேரையும் தூக்கி சாப்பிடுவாங்கங்கிறது ஆந்திரா மக்களுக்கு தெரியும். பவன் கல்யாணுக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம். அரசியலை நன்கு அறிந்தவர்களுக்கு தெரியும் நாயுடு எந்த அளவுக்கு பக்காவாக ஸ்கெட்ச் போடுவாருங்க. அவருடைய நேரம் அவர் உள்ளே வச்சார். அப்போ நாயுடு என்ன நினைக்கிறாரு? நம்மளை திறன் மேம்பாட்டு கழக விஷயத்தில் ஜெகன் உள்ளே வச்சார். அப்போ அதே ஜெகனை நம்ம உள்ளே வைக்கணும். ஆனால் நம்ம பேர் வரக்கூடாது வெளியில். இப்போ ஜெகன் தேவையில்லாமல் போய் உள்ளே வச்சு பேர் கெடுத்துக்கிட்டார்ல, நம்ம உள்ளே வைக்கக்கூடாது. யார் உள்ளே வைக்கணும்? இந்த கேஸ் யார் போட்ட கேஸு? காங்கிரஸ். யார் கையில் இருக்குது இந்த கேஸு? சிபிஐ கையில். இது எங்கே விசாரணை நடக்குது? டெல்லியில். 3மே எனக்கு சம்மந்தம் இல்லையா? எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லையா? உள்ளே வைக்கிறது மோடி கையில் இருக்க சிபிஐ வைக்குது. சொன்னது உச்சநீதிமன்றம், கேஸ் போட்டது காங்கிரஸ். நான் எங்கே ஏன் வரேன்? எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லைன்றுவார். கையை கழிட்டு போயிட்டே இருப்பார். பக்கா ஸ்கெட்ச். சரி, ஸ்கெட்ச் போட்டு அடுத்து என்ன பண்ணுறாரு? அவங்க பையன் நாரா லோகேஷை துணை முதல்வர் ஆக்கணும். பிஜேபி என்ன நினைக்குது? நாயுடுவை நம்ப முடியாது. ஆனால் நம்மளுடைய என்ன சொன்னாலும் கேட்கக்கூடியவர் இன்றைக்கி பவன் கல்யாணை வச்சு நாயுடுக்கு கார்னர் பண்ணணும். சரி, எப்போ கார்னர் பண்ணணும்? இப்போ பண்ண முடியாது. 5 வருஷம் ஆச்சு. மேலே வேற இவருடைய ஆதரவு தேவை. அப்படியே அமைதியாக போவோம். மாநிலத்தில் போயிட்டு இருக்கும்போது அப்பப்போ வந்து பவன் கல்யாணம் ஏதோ ஒன்று கவர்மெண்ட்டுக்கு எடுத்து பேசுவார். அது பெரிய விவாத பொருளாகும். ஏன்னா ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும்ல, அரசாங்கம் எதிர்கட்சி இருக்கணும்ல. அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ கப்பலில் போய் நின்றுக்கிட்டு இவ்வளோ பிரச்சனை நடக்குதா, அரிசிலாம் அவ்வளோ கடத்துறீங்களான்னு சொன்னது. உள்துறை அமைச்சர் வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொன்னது. இதெல்லாம் வந்து அவரே அப்புறம் சரியாயிடும். அதெல்லாம் இப்படியே போயிட்டு ஒரு 3.5 வருஷத்தில் பவன் கல்யாண் நாயுடு எதிர்ப்பார். பின்னாடி பிஜேபி வந்துடும். பிஜேபி பவன் கல்யாண் 2 பேரும் ஒன்று தான். இவங்க 2 பேரும் தான் எதிர்கட்சி. ஆளுங்கட்சி யார்? நாயுடு. அப்போ பிஜேபி வெர்சஸ் நாயுடு அப்படிங்கிற மாதிரி களம் போவோம். அப்போ ஜெகனும் அடிபட்டுருவார், ஷர்மிளாவும் அடிபட்டுரும். ஷர்மிளாக்கு என்ன நோக்கம்? ஷர்மிளாக்கு இண்டிவிஜுவலாக பகை இருக்குது. ஜெகன் தன்னை ஏமாற்றிட்டாரு. ஏகப்பட்ட சொத்து பிரச்சனையில் ஓடிட்டு இருக்குது. கேஸ் போட்டிருக்காங்க. அவங்க அம்மாவை கார் ஏறி கார் ஏற்றினியே இந்த மாதிரி தப்பிச்சதெல்லாம் பெரிய கேஸ். இப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஜெகனுக்கு ஒரே நேரத்தில் எல்லா கட்சியும் அழுத்துது. இதற்கு காரணம் என்ன? கடந்த காலத்தில் ஐயா மோடியை ரொம்ப சூப்பராக ஆதரித்தார். அதாவது ஜெகன்கிட்ட என்ன பிடிக்காத விஷயம்னாங்க, அரசியலில் வந்து உங்களுக்கு ராகுல் மேலே கோபம் இருக்கலாம். ஏன் கோபம்? உங்கள் அப்பா இறந்தவுடனே உங்களுக்கு பொறுப்பை கொடுக்கணும்னு நினச்சிங்க. அப்போ உங்கள் அப்பா இறந்தோன்னே உங்களுக்கு பொறுப்பை கொடுத்து ஒரு குடும்ப அரசியல்னு மக்கள் சொல்லணும். அதை நிவர்த்தி பண்ண அவங்க அப்பா கொஞ்ச நாள் பொறுமையாக இருப்பா, நாங்கள் ரோசையா பார்க்குறோம். அது ரோசையா யாருன்னா இவங்க குடும்பத்துக்கு ரொம்ப ரொம்ப வேண்டிப்பட்டவர். அவரை தான் ஆக்குனாங்க.
அது பிடிக்காம தனி கட்சி. இந்தியா முழுக்க காங்கிரஸுக்கு ஒரு பெரிய சிக்கல் என்னென்னா, காங்கிரஸில் இருந்த சரத்பவார் போய் அவர் ஒரு தேசியவாத காங்கிரஸ், காங்கிரஸில் இருந்த மம்தா போய் அவங்க ஒரு திரிணாமுல் காங்கிரஸ், இந்த பக்கம் ஜெகன் போய் அவர் ஒரு கட்சி ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ்னு. இப்படி இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து போகிறவங்க தான் காங்கிரஸுக்கு வில்லனாக ஆவாங்க. இப்போ அதுதான் கதை. இப்போ காங்கிரஸோட டைம், காங்கிரஸ் அமைதியாக இருந்துருச்சு. அதாவது நாடாளுமன்ற தேர்தலில் யாருக்காவது ஆதரவுன்னு சொல்லணும், ஒன்றா காங்கிரஸ் இல்லைன்னா பிஜேபி. சரி, ரெண்டு பேரையும் திட்டவாது செய்யணும். ஆனால் ஜெகன் என்ன சொன்னார், ராகுலுடைய ஒரு பக்கத்தை தான் மக்கள் பார்த்திருக்கிறார்கள், எனக்கு அவரை பற்றி நன்றாக தெரியும்னு காங்கிரஸை டேமேஜ் பண்ணுறீங்க. சரி, காங்கிரஸை டேமேஜ் பண்ணீங்க, பிஜேபியும் டேமேஜ் பண்ணணும்ல. ஆனால் நாயுடு ரொம்ப தெளிவாக பிஜேபி ஸ்டாண்ட் எடுத்துட்டார். இப்போ மக்கள் என்ன யோசிக்கிறாங்க, ஒன்றா காங்கிரஸ் இல்லைன்னா பிஜேபி, ரெண்டுக்கும் இல்லாமல் நடுவில் நின்னீங்கன்னா அதோட நான் ரெண்டு பேரும் திட்டணும். நீங்கள் காங்கிரஸை மட்டும் திட்டுறீங்க. நீங்கள் காங்கிரஸை திட்டுறீங்கன்னா யாருக்கு மக்கள் ஓட்டு போடுவாங்க? இப்போ பிஜேபி கட்சிக்கு ஓட்டு போடணுன்னு ஒருத்தர் நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை பிஜேபி எதுக்குன்னு ஒருத்தர் நினைக்கிறாங்க, காங்கிரஸுக்கும் பிடிக்கல, அவங்க உங்களுக்கு ஓட்டு போடலான்னு பார்த்தா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, காங்கிரஸ் எதுக்குறீங்க. நீங்கள் பிஜேபி எதிர்த்துருக்கணும். பிஜேபி எதுக்காதனால நீங்கள் பிஜேபியோட பி டீம், அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஏ டீமாக இருக்கக்கூடிய நாயுடுக்கு போடுறலாம், நாயுடுக்கு போட்டாங்க, மொத்தமாக முடிஞ்சு. அதே தான் நம்ம பிஜு ஜனதாதளம். இப்படிப்பட்ட சூழ்நிலை இன்றைக்கி ஜெகனை உள்ள தூக்கி வச்சதன் விளைவாக நாயுடு எதிர்க்கட்சி இல்லாத ஒரு முதலமைச்சர் ஆகிவிட்டார். தமிழ்நாட்டில் நம்ம சொல்லுவோம் ஸ்டாலின் லக்குன்னு, அங்கேயும் சூப்பர் லக்கான முதலமைச்சர் இன்றைக்கி நாயுடு தான். ஒன்றும் பிரச்சனை இல்லை, யாரும் கேள்வி கேட்க முடியாது. நலத்திட்டங்கள்லாம் பண்ணுறனாரு, ஒன்றுமே பண்ணல. இப்படிப்பட்ட அரசியல் சூழ்நிலையில் இவங்க நினைக்கிறாங்க, நம்ம காங்கிரஸ் ஷர்மிளா நமக்கு சொத்து பிரச்சனை, ஜெகன் உள்ளே போனார்னா அவரால் வழக்கெல்லாம் நடத்த முடியாது, பிரச்சனை ஆயிவார், அவருக்கு இருக்க பிரச்சனைலாம் விட்டுட்டு ஓடிட்டாங்க, நமக்கு சொத்து கிடச்சிரும், அவங்க ஒரு கணக்கு. நாயுடு எதிர்கட்சி இல்லை, அது ஒரு கணக்கு. பவன் கல்யாண் நம்மளுடைய அரசியலுக்கு இது ஒரு நல்ல விஷயம், ஏன்னா ஜெகன் அவுட் ஆனால் நம்ம அந்த எதிர்கட்சிக்கு போகலாம், நாளைக்கு நம்ம முதலமைச்சர் ஆனால் அவர் ஒரு கணக்கு. பிஜேபிக்கு என்ன கணக்கு, எப்படியோப்பா நம்ம பிஜேபி ஒன்றுமே இல்லைங்க, இப்போ நம்ம அவங்க ஒரு எதிர்கட்சி இடத்துக்கு வந்துட்டோம். தமிழ்நாட்டில் நினச்சாங்க முடியல, ஏடிஎம்கே ஒழிச்சிட்டு வரலான்னு நினச்சாங்க, தமிழ்நாட்டில் முடியல. அங்கே அந்த வேலையை சூப்பராக நாயுடு வழிவிட்டு தரார், நம்ம அழகாக பண்ணுவோம். ஒட்டுமொத்தமாக எல்லாரும் சேர்ந்து ஜெகனை அமுக்கி விட்டார்கள். இப்போது வரைக்கும் எப்போது வேண்டுமானாலும் ஜெகன் கைது செய்யப்படலாம். அதுவும் குறிப்பாக இந்த பழிவாங்கும் அரசியல்னு சொல்லவே முடியாது. யாரை சொல்லுவீங்க பழிவாங்கும் அரசியல்னு? பிஜேபி தானே. பிஜேபியை பற்றி ஏற்கனவே நீங்கள் என்ன வார்த்தை சொன்னீங்க, நம்ம எம்பிகள் மத்தியில் ஜெகன் என்ன பேசினார், நம்மளெல்லாம் பயப்படவே மாட்டா, ஒன்றும் கவலைப்படாதீங்க, நம்மளை கையே வைக்க முடியாது, ஏன்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய 9 எம்பிக்கள்னாரு, மொத்தத்தையும் எல்லாத்தையும் தூக்கிட்டாங்க. பிஜேபி நினச்சா எல்லாத்தையும் பண்ணும். அதாவது ஜெகன் நிறைய நல்லது பண்ணார், பார்த்தா இந்த அளவுக்கு ஒரு குழந்தைத்தனமாக இருக்கிற போது உண்மையிலே வருத்தமாக இருக்குது. ஜெகனை தூக்கி உள்ளே போட்டால் கட்சி என்ன ஆகும்? கட்சி போராட்டம் நடத்த செகண்ட் லீடர் வேணும் இல்லைங்க, எல்லாத்தையும் தூக்கி தான் உள்ளே சிதறடிச்சிட்டிங்களே 5 வருஷம், ஒன்றுமே பண்ண முடியாது. இன்றைக்கி ஜெகன் வந்து மீண்டும் எழுந்து வருவாரா அப்படிங்கிறது காலத்தின் கட்டாயம் தான். அதே மாதிரி இன்னொன்று சொல்கிறோம், பிஜேபி ஆந்திராவில் வளர்வது ஆந்திரா மக்களுக்கு நல்லதல்ல. வெளியில் பாருங்கள், கர்நாடகத்துக்கு இவங்க போய் என்ன கொடுமையாச்சு. அதனால் ஒரு 2-3 பேர் வந்தால் கூட அது ஆபத்தான கட்சி, அதை ஆந்திர மக்கள் புரிஞ்சுக்குவாங்கன்னு தெரில. நீங்கள் ஒய்எஸ்ஆரை நம்பிடலாம், டிடிபியை கூட நம்பிடலாம், காங்கிரஸ் பாவம். ஆனால் நீங்கள் ஜெகனுக்கு நீங்கள் வந்து பிஜேபிக்கு போடக்கூடிய வாக்குகள் அது தேவையில்லாத விஷயம். நமக்கு தெரிஞ்சு நம்ம ரொம்ப ஆழமாக அரசியலை ஓரளவுக்கு ஆழமாக கூட ஓரளவுக்கு பார்க்குறவங்களுக்கு தெரியும், நாயுடு கரெக்டாக பிஜேபி எந்த அளவுக்கு கார்னர் பண்ணுவோம், தூக்கி வீசியாருவார் நம்ம நினச்சிட்ருக்கோம். நினைப்பார், கண்டிப்பாக பண்ணுவார். பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.